அப்பா என்ன இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதுங்க. இப்போ கேட்கறதுக்கான காதுகள் கிடைச்சிருக்கு மட்டும் இல்லாம அந்த காதுகள் கேட்டு செயல்படுங்கிற நம்பிக்கையோட தான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடியே இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பத்தி நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் கிளாம்பாக்கத்துல வச்சதுனால மக்கள் எத்தனை இன்னல்களுக்கு ஆளாகிறாங்கிறத நம்ம எத்தனையோ விஷயங்கள்ல கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். கடந்த வருடங்கள்ல நிறைய பேர் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு தீர்வு வந்த படம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ராயபுரத்துல இருந்து ஒருத்தர் 8 மணி பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு கிளாம்பாக்கத்துக்கு போனோம்னா அதுக்கே எத்தனை பஸ்ஸை பிடிக்கணும் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற போக்குவரத்து நெரிசல்ல ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரத்துலாம் ஒரு இடத்துக்கு போகவே முடியாது. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கோயம்பேடுல என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டால ஒரு பெரிய போக்குவரத்து நெரிசல் இருந்தது. அது எப்போ 2021க்கு முன்னாடி எப்போ ஒரு மேம்பாலம் வந்ததோ அப்பவே அந்த போக்குவரத்து நெரிசல்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்போ அங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா அதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணலாம். அதே சமயத்துல மக்கள் வரி பணத்துல கட்டின இவ்வளோ பொருட்செலவுல உருவான அந்த